அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். கொந்தளிப்பான காலத்தில் இறைவனை வழிபடுவது நாடு துறந்து என்னோடு ஹிஜ்ரத் செய்வதை போன்றதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் மாகில் பின் யசார் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 5649. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மக்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை முன்வைத்து கொந்தளிப்பான சூழல் நிலவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் வணக்க வழிபாடுகளை மறந்திருக்கக்கூடிய நிலையை பரவலாக நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சூழலிலும் ஒருவர் அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் வணக்க வழிபாடுகளில் முழுமையாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அது எந்த அளவிற்கு உயர்வான நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்பதை விளக்கும் விதமாகவே இந்த ஹதீஸ் அமைந்திருக்கின்றது. எனவே அற்ப காரணங்களுக்காகவெல்லாம் அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் நம்மை நாம் தூரமாக்கிக் கொள்வது தவறு என்பதையும், அவ்வாறான சூழல்களில் செய்யப்படும் இபாதத் அதிக நன்மையை பெற்று தரக்கூடியது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.